கர்த்தர் நல்லவர். மட்டிலுமாய் இந்த 30 நாட்கள் தேவன் நம்மை வழிநடத்தி இந்த ஜெபத்திலே வெற்றிகரமாக நாம் இந்த ஜெபத்தை நடத்த தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். இதோ இந்த நாளில் இந்த கடைசி நாள், இந்த மாதத்திலே கடைசி நாளாக 31வது நாள் ஜெபத்துக்கு மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த 31வது நாள் ஜெபத்திற்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இதுல பங்கு பெற நீங்க கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக மீண்டுமாய் நாங்கள் உங்களிடத்திலே நன்றிகளை செலுத்துகிறோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் கிரேஸ் லார்ட், பிகாஸ் ஆஃப் யுவர் லார்ட் யுவர் லவ், உங்களுடைய அன்பினாலும் அப்பா உங்களுடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கீங்க. இந்த ஜெபத்திலே வெற்றிகரமாக நாங்கள் செல்ல நீங்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறபடினால தொடர்ந்து இந்த நாளில நடக்க இருக்கிற எல்லா காரியங்களும் இடத்துல நாங்கள் தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லோரும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே என்னாலும் நமக்கு வெற்றியா இருப்பதினாலே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நீங்க ஆண்டவர் அப்படின்றது மட்டும் பார்த்து நம்ம ஆராதிக்கணும். வெற்றி வெற்றியே நீ என்னோடு
ಆತನಿಗೆ ನಮ್ಮ ಒಡೆಯನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಈ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಯಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಪ್ರಿಯರೇ, ಈ ಹಾಡನ್ನು ಕೂಡ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸು, ನಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲವನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಾವು ನೋಡಿ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡೋಣ. ಉನ್ನತನೇ, ಮಹೋನ್ನತನೇ, ಅದ್ಭುತನೇ, ಅತಿಶಯನೇ, ನಿನ್ನಲ್ಲಿ ಪರವಶನಾಗುವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆற்றலுள்ளவர் நம்முடைய தேவன். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்தே தீரும்.
everything is in his plan and purpose. அவருடைய சித்தத்தின்படிதான் என்னதான் நம்ம நினைச்சாலும் அவர் எதை நினைக்கிறாரோ அதை தான் நடக்கும். அந்த சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை மேன்மையாக பாதுகாத்து வழி நடத்துவராக இருக்கிறார். தொடர்ந்து வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் அவரை உயர்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, Love you, Lord Jesus. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள். கடைசியாக சொல்லலாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆண்டவரே, நீ நினைத்ததை யாராலும் இந்த உலகத்திலே மாற்ற முடியாது. Because you are the true God. நீங்க தான் ஆண்டவரே. You decide what has to happen. என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கட்டும், எதை நாம் அனுமதிக்க வேண்டும், எதை அனுமதிக்க கூடாது. Everything is yours, God. உம்முடைய அந்த காரியம், அதை நாங்கள் உம்மிடத்திலே விட்டு விடுகிறோம். அப்பா, எங்களுக்கு நீர் சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவரே மனம் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே யூ அல்லவ். அப்பா, எங்களுக்கு தாங்க கூடாத அளவிற்கு எங்களை சோதனைக்குள்ள நடத்த மாட்டீங்க. அப்பா, நீங்க you just allow us to go through the ways, Lord, but you are the deliverer. நீங்கள் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறபடியினாலே தொடர்ந்து மீதியுள்ள பாகங்களை கூட ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம், ஜெபிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். அதை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபையினால் நேற்றைய தினத்தில் ஆராதனை ஆலயத்தில் பங்கெடுக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கவும் முடிந்தவரை இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் பல நாட்களுக்கு பிறகு பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து மிகுந்த பயத்தோடு பக்தியோடு உங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும் வண்ணமாக ஆராதனை செய்தீர்கள். அது உங்களுக்கு தான் தெரியும். அதே வேளையில் மீண்டும் தொடர்ச்சியாக 50 நாள் தொடர் ஜபம். இந்த ஜபத்தில் 31வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை ஆண்டவர் இன்னொரு நாளை காண கிருபை கொடுத்தார். இப்போதும் ஜபத்தை கேட்கிற தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துகிற அந்த குறிப்புகளை வைத்துதான் நாம் ஜெபித்து வருகிறோம். பாருங்கள், இந்த ஜபத்தின் பலனாக பல இடங்களில் அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனைகளும் வருகிறது, சுகவீனங்களும் ஏற்படுகிறது, போராட்டங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல செய்திகளையும் கேள்விப்பட்டு வருகிறோம். தேவனால் தான் எல்லாம் முடியும். தொடங்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அந்த தேவனிடத்தில் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கத்தான் போகிறது. எல்லாரும் இதை நினைத்து நன்றி சொல்லுகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. இப்போதும் என்னோடு சேர்ந்து
அருமையானவர்களே, அந்த பரிசுத்தம் உள்ள பரலோக தேவனை நோக்கி தலை வணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரம தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை எங்களுக்கு செய்து வந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் உண்மை தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க உண்மையுள்ள தேவன், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமுடைய தேவனை உயர்த்துவதற்கும் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் தானே இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அவிசுவாசத்தோடு வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் விசுவாசத்தை துவக்குகிற தேவன். ஒவ்வொருவரும் உண்மையான தேவனின் மேல் விசுவாசத்தை வைத்து அதன் மூலம் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து வாழ்கிற மக்கள் அவருடைய அவிசுவாசங்களை அகற்றும்படி வேண்டுகிறோம். எல்லாருக்கும் ஞானத்தை தாரும். ஞானம் இல்லாததினால்தான் அறிவு, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதை குறித்து புரிந்து கொள்ளுதலான அறிவு ஞானம் இல்லாததினால்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஞானத்தை தாரும். சாபத்துக்கு காரணமான சூழ்நிலைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, தொடர்ச்சியான 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளை நினைக்கிறோம். எனவே சாபம், முதியோர்களின் முன்னோர்களின் சாபம் தொடர்ச்சியாக வரக்கூடாது. ஏனென்றால் எல்லாருடைய சாபங்களை மீட்கும்படியாக, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க எங்கள் சாபத்திற்கு பதிலாக நீர் சாபமானீர். எல்லாருடைய சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஒரு விடுதலை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டுமே. எல்லாரும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆசீர்வாதங்களால் அலங்கரியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும். பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளதான இருண்ட நிலைகள் மாறி குடும்பத்தின் பசி, பட்டினி, பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலகத்தில் இழந்து தவிக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோமே. எதையோ வீட்டை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு, வேலையை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு, வருமானத்தை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு, சுகபல ஜீவனை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இரங்கும். ஒரு ஆசீர்வாதங்களை தாரும். இழந்ததை கொடுக்கிற தேவன். தாவீதுக்கு இழந்ததை கொடுத்தி, யோபுக்கு இழந்ததை கொடுத்தி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததை நாங்கள் நினைத்து, யார் யாரெல்லாம் எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு நீர் இரக்கம் பாராட்டி ஒரு அற்புதங்களை செய்யும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. பல விதமான வியாதி, வெறும் இந்த கொள்ளை நோய் மட்டுமல்ல, வேற 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 புற்றுநோய், இன்னும் சொல்லவே வேண்டாம். எவ்வளோ வியாதி 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 பலவிதமான வியாதியில் போராடி கொண்டிருக்கிறவர்கள், விடுதலை பெற முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இரங்கும். அவர்களுக்கு சுகத்தை தாரும். அவர்கள் தேவைகளை சந்தியும். ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ ஏழைகளை பராமரிக்கிற தேவன், ஏழைகளை நினைக்கிற தேவன். தரித்திரருக்காக ஜெபம் பண்றோம். தரித்திரரை நீர் ஆதரிக்கிறவரே. அப்பா, உடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, தரித்திரருக்கு நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அதற்கு உதவி செய்யப்பா. அந்த ஏழைகள், எளியவர்கள், தரித்திரர்கள், அவர்கள் வேற எங்க போவாங்க ஆண்டவரே? உம்மிடத்தில் தான் வர வேண்டும். உம்மைதான் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். எங்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்து வருகிறீரே அப்பா. அதை போல ஏக்கத்தோடு கண்ணீரோடு அழுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும். நடக்க முடியாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்றோம். நடை பாதிக்கப்பட்டு, கால் பாதிக்கப்பட்டு,
நடை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். கண் தெரியாத மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கண்களை திறக்க வேண்டுமே, அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமே. பேச முடியாத மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அல்லவா, நடக்க முடியாமல், பார்க்க முடியாமல், பேச முடியாமல், காது கேட்காம இருக்கிறவங்க. ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் நீங்க தான் இறங்கணும். ஏன் தான் இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்தோம், எங்களுக்கெல்லாம் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை என்று வாழ்க்கையிலே நொந்து போய் கிடக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் எங்கள் ஜீவனுள்ள தேவன் இரக்கம் பாராட்டும்படி வேண்டுகிறோம். இருதயம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டுகிறோம். சிறுநீரக கோளாறு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். தைராய்டு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். உடல் மெலிந்து காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் உடல் அதிகமான பருமனாய் காணப்படுகிற அது கூட போராட்டம் தானே. இது ஒவ்வொருவரும் அந்த பாதையில் போகிறவர்கள், ஏன் நாங்கள் இப்படி கீழே இறங்கிட்டோம், ஏன் இப்படி மேல இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு இப்படி, என் வீட்டாருக்கு இந்த சூழ்நிலைகள், எங்களுக்கு இந்த நிலைமைகள் என்று வெளியிலே சொல்ல முடியாதபடி மனம் உடைந்து காணப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு தேவரே நீங்கள் இரக்கம் பாராட்டும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை நோயால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோட வேண்டுகிறோம். ஒவ்வொருவருக்கும் இறங்கும். இந்த நாட்களில் அதுதான் எங்களுடைய பாரமான ஜெபம். இதை வைத்து அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒரு அற்புதமான மாற்றங்கள் வரட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வரட்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாற்றங்கள் வரட்டும். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாற்றங்கள் வந்து ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஒரு பெரிய இந்த கொள்ளை நோய் பிரச்சனையிலிருந்து, இந்த தாக்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கட்டளையிடும். திடீர்னு ஒரு மாற்றம் வந்து அற்புதம் நடக்க போகிறதப்பா. ஆண்டவர், ஜனங்கள் வேதனை மாறப்போகிறது, ஜனங்களுடைய தனிமை மாறப்போகிறது, ஜனங்களுடைய கண்ணீர் கவலை நீங்க போகிறது. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்ய போகிறேன். பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்து ஜெபித்த அந்த குறிப்புகளை பரலோக தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குறிப்பையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொன்றுக்கும் உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி தடைகளை நீக்கி போட்டு, இருண்ட நிலைகளை நீக்கி போட்டு, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை நீக்கி போட்டு, பதறுவதான நிலைகளை நீக்கி போட்டு, ஒரு பரிசுத்த வல்லமை, சுகம், பலன், ஜீவன், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மீதும் யார் இப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்களோ எல்லாருக்கும் பரலோகத்தின் தேவன் இறங்கி பலத்த கிரியைகளை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது, மருத்துவர்கள் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தான் அற்புதம் நடக்கும். எனவே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் இரக்கம் பாராட்டும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அநேக பதில் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது. இப்போதும் வேதத்திலிருந்து ஒரு சிறிய 10 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 16ஆம் வசனத்தை இந்த நாளில் படிக்க போகிறோம். வாசிக்கிறேன், கேளுங்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இந்த 16ஆம் வசனத்தில் 5 காரியங்கள் காணப்படுகிறது. இந்த 5 காரியமும் இன்றையிலிருந்து 5 நாளைக்கு நாம் படிக்க போகிறோம். இது ஒரு பல மணித்துளிகள் இருக்குமானால் அந்த 1 மணி நேரத்தில் இந்த 5 குறிப்புகளையும் பிரசங்கிக்கலாம். நாம் ஒரு 10 நிமிடம் மட்டும் இதற்கு ஒரு தியானம் தான். இது ஒரு பெரிய மெசேஜ் இல்லை, இது ஒரு பெரிய செய்தி இல்லை, ஒரு மெடிடேஷன், ஒரு சிறிய தியானம் தான். அதனால நாம் அதை ஒரு வார்த்தையாக படிக்கிறோம்.
யூதா எழுதின வார்த்தைகள், அவர் சொல்லி வருகிற விதங்கள் எல்லாம் கடந்த நாட்களில் நாம் படித்து வந்திருக்கிறோம். இப்போதும் தொடர்ச்சியாய் வசனமாக நாம் தியானிக்கும் போது நீங்கள் இதன் மீது உண்மையான கவனம் இருந்தால், நீங்கள் டெய்லி இதை பார்க்கிறவர்களாக இருந்தால், ஜபத்தோடு இதை நான் பார்க்காம விட மாட்டேன். வேற எதையும் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, வேற எந்த காரியத்தையும் நான் பார்க்காம கவனிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இதை பார்க்கணும். ஏன்னா இதிலே ஜபம் இருக்கிறது, இதிலே ஒரு ஆத்தும பாரத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜபம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யூதாங்கிற அந்த ஒரு சின்ன புஸ்தகம் தான், அதுல இத்தனை வசனம். இந்த 30 நாட்களுக்கு மேலாக அந்த வசனமே படித்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பா இதற்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது என்கிற பிரியமானவர்களே ஆசை வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆசை வேண்டும். சபை மக்களுக்கு பாரம் வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு அதை குறித்த ஒரு எண்ணம் வேண்டும். இந்த செய்தியை கேட்கும் போதே அவர்கள் அப்படி இருந்தார்கள், நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்வதற்காக தானே இந்த செய்தி. கவனியுங்கள், இவர்கள் யார் என்பதை தான் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக நாம் படித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இவர்கள் யார் என்று பார்க்கும்போது முறுமுறுக்கிறவர்கள். கவனிங்க, தேவனுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் எதிர்ப்பாய் காணப்படுகிறவர்கள், தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் தெய்வீக உபதேசங்களுக்கும் உண்மை சத்தியத்திற்கும் பரலோக தேவன் தம்முடைய தாசர்கள் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் தம்முடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்தினதான இந்த மேன்மையான சத்தியத்திற்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள். முறுமுறுப்பு என்றாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 பேர் இருந்தால், ஒரு 2 பேர் ஒரு காரியத்தை செய்யும் போது இன்னொருவர் செய்யாம உட்கார்ந்து இருக்கும் போது அந்த 2 பேருக்குள்ள ஒரு எண்ணம் வரும், ஏன் இவன் மட்டும் என்ன, ஏன் இவன் மட்டும் ஸ்பெஷலா, ஏன் நாங்க மட்டும்தான் செய்யணுமா? அது அப்படியே அந்த முறுமுறுப்பு, அந்த கோபம், அப்புறம் அதிலிருந்து வைராக்கியம், அதிலிருந்து பிரிவினைகள், அதிலிருந்து பலவிதமான தவறான காரியங்கள் ஒரு தெய்வீகத்திற்கு மாற்றாக தேவனுடைய வழி நடத்துதலுக்கு விரோதமாக காணப்படுகிற காரியங்கள் தான். முணுமுணுன்னு இருப்பாங்க சிலர் ஒரு இதை கொஞ்சம் போய் செய்யப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க போகும்போது அந்த வாய் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கும், என்னென்னவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரணம், அவர்களுக்குள்ளே நல் அனுபவம் இல்லை, நல் இருதயம் இல்லை. வேதத்துல ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் செபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏன் ஒரு வசனத்தை நான் திரும்ப 2 முறை 3 முறை சொல்லுகிறேன் என்றால், இந்த வசனத்தை ஒரே முறை சொல்லியாச்சுன்னா சிலர் கொஞ்சம் பாதி தூக்கத்துல கேட்பாங்க, சிலர் கவனம் வேற எங்கேயோ இருந்துகிட்ட திரும்பி அப்படி டக்குன்னு பார்ப்பாங்க, வேதத்தை அவங்க புரட்ட மாட்டாங்க. அப்புறம் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற விஷயம் தெரியாத போயிடும். 2 முறை அந்த வசனங்களை சொல்லும் போது, ஒரு முறை கவனிக்காவிட்டாலும் அடுத்த முறை கவனித்து அதற்குள்ள விஷயத்தை அறிந்து கொண்டால் தங்கள் வாழ்க்கையில் தெளிவாய் நடக்க முடியும். இப்ப இந்த குறிப்பிட்ட யாத்ராகமம் 15:24 இதெல்லாம் நீங்க வீடுகள்ல படிக்கணும். சபை மக்கள் தான் அதிகமா பார்க்கறீங்க, அதிகமா தேவனுடைய பிள்ளைகள் தான் பார்க்கறீங்க. நீங்க வேதத்தை புரட்டி பார்த்து அந்த வசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வசனம் பிரசங்கிக்கிறதின் நோக்கமே ஒரு நபரை சுட்டி காட்டி நம்முடைய வாழ்க்கை சரியாய் மாறுவதற்கு. கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்து என்ற தேசத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மோசே என்ற தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து தங்கள் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். இப்படி அவர்கள் அந்த பிரயாணத்திலே கடந்து வரும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். தண்ணீர் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஏறக்குறைய 30 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். 30 லட்சம் பேர்
எங்க போறது? தண்ணி பிரச்சனை. மாறா என்ற ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்துக்கு பேர் மாறா. அந்த இடம் வந்த உடனே அந்த தண்ணி தாகம் எடுத்த போது அவர்களுக்கு தாங்க முடியல. மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவ ஊழியக்காரருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், தேவ ஊழியர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன பண்ண முடியும்? மோசேயும் தேவ மனுஷன் தானே. அதை ஜனங்க புரிந்து கொள்ளவில்லை. தேவனிடத்தில் கேட்பதற்கு பதில் மனுஷங்கிட்ட கேட்கிறார்கள். அதன் பிறகு மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த நிலமாயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி. உடனே அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட்டாங்க. போடப்புறம் மோசே போட்டார். அந்த கசப்பாய் இருந்த தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு, இனிப்பாய் மாறிட்டு. தேவன் அற்புதங்களை செய்கிறார். முறுமுறுப்பு வந்தது. ஆண்டவர் உடனே அவங்கள தண்டிக்கல, ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த ஜனங்களின் நிலைமையை பார்த்து தண்ணீர் கொடுத்தார். அற்புதங்களை செய்கிற தேவன். நம்ம யாரையும் எதிர்க்க கூடாது. ஒரு நேரம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த இடத்துல அற்புதம் நடக்கும். நாம் தேவ நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனம். அதே வேளையில் அந்த முழு அதிகாரத்தை படித்து பாருங்கள். இப்போ அவங்களுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்து விட்டது. உடனே திரும்ப மோசே ஆரோன் 2 பேருக்கும் விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? ஏன் எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து சாகடிக்கிறீங்க? அந்த எகிப்து தேசத்துல நாங்க இருந்தோம் பாரு, அங்க என்னென்னவோ கிடைச்சது, நாங்க விரும்பினதெல்லாம் சாப்பிட்டோம், எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஆனால் தேவ மனுஷர்கள் கர்த்தருடைய சமூகத்துலதான் விழணும். பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, முறுமுறுப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தான் நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்த்த உடனே அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை தேவன் கொடுத்தார். ஆனா அதன் பிறகு இந்த முறுமுறுத்தவர்கள் வாழ்க்கையில அதை சுவைத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அவர்கள் சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அதான் முறுமுறுத்தால் அதனுடைய பலன். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எனவே அவர்கள் அந்த இடத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. எனவே நாம் சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, பாதகமாக தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் முறுமுறுக்கிறதை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். மார்க் 14:15. ஒரு பெண், ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வீட்டிலே ஒரு பாவியான ஒரு பெண்மணி அங்கே இருக்கிறாள். அவள் என்ன செய்தால், இயேசு அங்க வருகிறார் என்று அறிந்து, ஒரு வருஷத்துக்கு சம்பாதித்தால் எவ்வளவு வருமானம் இருக்குமோ அவ்வளவுக்குரிய அதற்குரிய அந்த வருமானம் அடங்கிய ஒரு தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்துல, இயேசுவின் சரீரத்துல ஊற்றினதாக அந்த வேத வசனம் சொல்லுகிறது. உடனே கூட இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, சீசர்கள் தான், இயேசுவோடு கூட இருக்கிறவங்க தான் சொல்லுகிறார்கள், ஐயோ இத 300 காசுக்கு விற்கலாமே, இதை இவ்வளவுக்கு விற்கலாமே, 200 300க்கு விற்கலாமேன்னு. அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர் சொன்ன, விட்டுருங்கப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க செய்யாததை அந்த பெண்மணி செய்கிறாள், அவளை தொந்தரவுப்படுத்தாதீங்க, அவள் நல்ல காரியம் செய்கிறாள் என்று அவளுடைய முறுமுறுப்பை அறிந்து அவள் கண்களை தெளிவாக்குகிறார். எனவே இந்த உலகத்தில் நாம் முறுமுறுக்க கூடாது. யூதர்கள் கூட பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 52. யோவான் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 52 வரைக்கும் யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்ததான ஜனங்கள்,
அவர்களே இயேசு கிறிஸ்துவின் செயல்களை பார்த்து, அவர்கள் செய்கிற நற்காரியங்களை பார்த்து, அவர் சொன்ன சத்தியங்களை கேட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர் சத்தியத்தை சொன்னார், ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கும் அநேகர் அவ்வளவுதான். ஒரு உண்மையான காரியங்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. ஏற்றுக்கொண்டு முறுமுறுக்காமல் வாழும்போது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளை படித்து பாருங்கள். நாம் எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். யாருக்காக செய்கிறோம்? ஆண்டவருக்காக. ஏன் செய்கிறோம்? அவர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை எந்த ஒரு ஊழியமா இருக்கட்டும், குடும்ப நடத்துதலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், முறுமுறுப்பு இல்லாமல் செய்து தெய்வத்திற்கு மகிமை வரத்தக்கதாக ஒப்பு கொடுப்போம். முறுமுறுப்பு என்கிற அந்த செயல்களை விட்டு வெளியே வருவோம். யூதா குறிப்பிட்டதை திரும்ப நீங்கள் தியானித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம். கண்களை மூடி செபிப்போமா? அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பின் ஆவியை நீக்கி போடும். நல்ல இருதயத்தை தார். இந்த வசனத்தை கேட்கும் போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு செய்தியை ஆசீர்வதித்து ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். ஒவ்வொரு செய்தி கேட்டு யார் யாருடைய வாழ்க்கையில் அந்த தன்மை காணப்படுகிறதோ அதிலிருந்து விடுதலை தாரும். நம்முடைய ஆசட்டும் கிரிய செய்யும். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.